ஸ்ட்ரோக் வந்து ஹேண்ட் டிராப் ஆகி தூக்கவே முடியல சார். கையில ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது சார். கையில ஒரு டம்ளர் பிடிச்சி இல்லைன்னா கிளாஸ் பிடிச்சி ஹோல்ட் பண்ணக்கூடிய முடியல சார். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்னிங் இல்லை சார். அதுக்கு ப்ராப்பரான ஹேண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ ரீகப் கரணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சீட்டர் பொசிஷன்ல வந்துட்டு ஒரு பெஞ்ச் மேல ஒரு டவலை வச்சுட்டு பொறுமையா அந்த டவலை கிராஸ் பண்ண சொல்லணும். அப்படி அந்த கையில கிராஸ் பண்ண முடியலன்னா இன்னொரு ஆப்போசிட் ஹேண்ட் வச்சு சப்போர்ட் வச்சு பண்ணலாம். அதே ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஃபோம் ரோலை வச்சுட்டு அதில் பேஷண்ட்டை விஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு விஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மொபிலிட்டி நல்லா பண்ணி வைக்கணும். ஒரு 3 செட் டு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை சீட்டர் பொசிஷன் வச்சுட்டு எலிமெண்ட் கிராவிட்டியில் பொறுமையாக சுப்பனேஷன் ப்ரொனேஷன் பண்ணி வைக்கணும். அவங்களாம் இண்டிபெண்டாக பண்ண முடியல அப்படி ஹேண்டை குட் ஹேண்டை வச்சு சப்போர்ட் பண்ணி வச்சு நீங்களே பண்ணலாம். அதே 4 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை அதுவே சீட்டர் பொசிஷன் வந்துட்டு எலிமினேட் கிராவிட்டியில் விஸ்ட் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? பேஷண்டால பண்ண முடியலன்னா இன்னொரு ஆப்போசிட் ஹேண்ட் சப்போர்ட் எடுத்து பொறுமையாக நீங்களே பண்ணலாம். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே நல்ல விஸ்ட் மொபிலிட்டி அந்த விஸ்ட் டாப்பு தொங்குனது நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் பேஷண்ட் இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் வேணும்னா ஸ்ட்ரோக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டுகளும் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.